ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவென்று வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் இதின் எல்லை எது என்று பார்க்கும்பொழுது அப்படி ஒரு எல்லையை பார்ப்பதற்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஆயுளை கடவுள் தருவதில்லை அல்லது தரவில்லை என்பதுதான் சற்று யோசிக்கக்கூடிய தன்மையுள்ள பதிலாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் படித்தவற்றை அல்லது நாம் பார்த்தவற்றை அல்லது நாம் உணர்ந்தவற்றை இந்த உலகிற்கு வெளி சொல்லுவதற்கு அல்லது வெளி காட்டிக்கொள்வதற்கு அல்லது தந்துவிட்டு செல்வதற்கு இந்த இணையதளம் ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது சற்று மனதிற்குள் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த வகையில் இன்று கிரக பரிகாரமும் கிரக தோஷங்களும் நட்சத்திர பரிகாரங்களும் தோஷங்களும் என்ற தலைப்பில் பார்ப்போம். இதில் நட்சத்திர பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நட்சத்திர தோஷங்கள் சம்பந்தப்பட்டதை முதல் ஒரு பதிவாக பார்ப்போம். அடுத்து கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்களும் பரிகாரங்களும் என்று அடுத்த தலைப்பில் பார்ப்போம். அந்த வகையில் ஒரு சில நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறந்தால் தோஷமாக கருதப்படுகிறது. தோஷமுள்ள நட்சத்திர கால்களில் குழந்தைகள் ஜனனமானால் தாய் தந்தையருக்கோ அல்லது சிசுவுக்கோ கண்டம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தோஷமுள்ள நட்சத்திரங்கள் அப்படி பார்க்கும் பொழுது அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் தந்தைக்கு கண்டம், புத்திரருக்கு கண்டம். அசுபதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் தாய்க்கு கண்டம். அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் தனநாசம். அசுபதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் சௌக்கியம் உண்டாகிறது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் குழந்தை ஆணானால் தந்தைக்கு கண்டம், பெண்ணானால் தாய்க்கு கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் தாய்க்கு கண்டம். ரோகிணி நட்சத்திரம் குழந்தை ஆணானாலும் பெண்ணானாலும் தாய் வழி மாமனுக்கு கண்டத்தையும் அவமானத்தையும் தருகிறது. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதமானால் சிசுவுக்கு கண்டம். பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதமானால் தாய்க்கு கண்டம். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதமானால் தந்தைக்கு கண்டம். மூல நட்சத்திரம் 1 பாதமானால் தாய் தந்தை இருவருக்கும் கண்டம். மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தோஷமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் 1 பாதத்தில் சுகக்கேடு, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன நஷ்டம். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு கண்டம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறப்பது சகோதரனுக்கு கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசாக நட்சத்திரம் எந்த பாதத்தில் பிறந்தாலும் மைத்தனருக்கு கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்திரை 1, 2, 3 பாதங்கள் தாய் தந்தைக்கு கண்டம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தாய் தந்தைக்கு கண்டம். உத்தர நட்சத்திரம் 1 பாதம் தாய் தந்தைக்கு கண்டம். மகம் நட்சத்திரம் 1 பாதம் சிசுவுக்கு கண்டம். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் தாய்க்கு கண்டம். ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனநாசம். ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் தாய் தந்தைக்கு கண்டம். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் தாய் தந்தை மற்றும் சிசுவுக்கும் சேர்த்து கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூச நட்சத்திரம் 2, 3 பாதங்கள் தாய் தந்தைக்கு கண்டத்தையும் அவமானத்தையும் தருகிறது. தோஷமுள்ள நட்சத்திரங்களை குழந்தை பிறந்தால் தக்க பரிகாரங்களை செய்ய வேண்டும். அந்த பரிகாரத்தின் வகைகள் சார்ந்த தகவல்கள் பரிகார முறைகள் என்று பார்க்கும் பொழுது நவகிரக ஜபம், அடுத்து 2வதாக தானம் செய்வது, 3வதாக நவகிரக கோமம், 4வதாக ருத்ராபிஷேகம், 5வதாக அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வருவது, 6வதாக சூரிய நமஸ்காரம் செய்தல், 7வதாக மிருத்யுஞ்சய ஜபம், 8வதாக நீரில் முகத்தை பார்த்தல் போன்ற வகைகளில் இந்த தோஷத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தோஷ நட்சத்திரங்களும் செய்ய வேண்டிய தானங்களும் என்று பார்க்கும் பொழுது அசுபதி நட்சத்திரத்தில் தங்கத்தை தானம் தரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் நவகிரக கோமம் தானம் செய்யலாம். பூச நட்சத்திரத்தில் சந்தன தானம் செய்யலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் அன்னதானம் செய்யலாம். மக நட்சத்திரத்தில் வெள்ளி தானம் செய்யலாம். உத்தர நட்சத்திரத்தில் தானம் செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்தில் வஸ்திர தானம் செய்யலாம். விசாக நட்சத்திரத்தில் அன்னதானம் செய்யலாம். கேட்டை நட்சத்திரத்தில் கோதானம், அதாவது பசுக்களை வாங்கி தானமாக தரலாம். மூல நட்சத்திரத்தில் எருமையை தானமாக தரலாம். ரேவதி நட்சத்திரத்தில் தங்கத்தை தானமாக செய்யலாம். எத்தகைய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நீக்கும் வல்லமை சித்தர் மற்றும் ஞானிகளுக்கு உண்டு. ஆகவே சித்தர்கள், நாயன்மார்கள், அடியார்கள் போன்ற ஆழ்வார்கள் உதித்த திரு நட்சத்திரங்களில் வரும் சிறப்பு நாளில் அவர்களுக்கான ஸ்தலங்கள் மற்றும் கோயில்களில்
பூஜித்து வருவது என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் உதித்த சித்தர்கள், நாயன்மார்கள், அடியார்கள், ஆழ்வார்களை தொடர்ந்து வணங்கி வந்தால் இந்த நட்சத்திரத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் குறையும் அல்லது நிவர்த்தியாக வாய்ப்பிருக்கிறது. அது என்ன? தோஷங்கள் குறையும். லக்னாதிபதி பலம் குறைந்து இருக்கும் பட்சத்தில் தோஷம் குறையும். லக்னாதிபதி பலமாக இருந்தால் தோஷத்திலிருந்து விலகி வர முடியும். அடுத்து, சித்தர்களுடைய மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த சித்தர்களும் அதனுடைய நட்சத்திரம். பதஞ்சலி முனிவர் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறார். அகஸ்தியர் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். கமலமுனி பூச நட்சத்திரம். திருமூலர் அவிட்ட நட்சத்திரம். குதம்பை சித்தர் விசாக நட்சத்திரம். கோரக்கர் ஆயிலிய நட்சத்திரம். தன்வந்திரி புனர்பூச நட்சத்திரம். சுந்தரானந்தர் ரேவதி நட்சத்திரம். கொங்கணர் உத்திராட நட்சத்திரம். சட்டமுனி மிருகசீர்ஷ நட்சத்திரம். வால்மீகி அனுச நட்சத்திரம். ராமதேவர் பூர நட்சத்திரம். நந்தீஸ்வரர் விசாக நட்சத்திரம். இடைக்காடர் திருவாதிரை நட்சத்திரம். மச்சமுனி ரோகிணி நட்சத்திரம். கரூரார் அஸ்த நட்சத்திரம். போகர் பரணி நட்சத்திரம். பாம்பாட்டி சித்தர் மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இந்த மாதங்களில் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு சென்று அன்னதானம் கொடுத்து அவர்களை பரிபூரணமாக வணங்கி வாருங்கள். அல்லது அவர்களுடைய நினைவுகளோடு அவருக்கென்று சில மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளக்கூடிய தகுதியான ஒரு மனோநிலையை தந்து விடுகிறது என்பது கண்டிப்பாக நம்பி பயணிக்கலாம். நான் மேற்கொண்டு நான் சொல்லும் பரிகாரம் சம்பந்தப்பட்டது எல்லாமே, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது எதுவுமே உங்களுக்கு செலவில்லாமல், அடுத்தவர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்காமல், அடுத்தவர்களுடைய துணை இல்லாமல் செயல்பட்டு அதன் மூலம் உங்களுடைய கிரகம் அல்லது நட்சத்திரத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு உங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிக்க செய்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் முறை எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.